கன்னிராசி அப்படிங்கும்போது நிறைய திட்டம் போட்டு தனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்த பிடிச்சுக்குவாங்க. புத்திசாலின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. புதனே வேற நீச்சமா இருந்தாலும் பாக்குறாருங்க. அவரு நீச்சம் பெற்று பார்க்கக்கூடிய இடம் தன்னோட பார்வையாக செவ்வாய் சனி பகவானுடைய இணைவுல குருவோட இடத்துல இருந்து பாக்குறாரு. அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 10ஆம் இடத்துலதான் இருக்கு. அப்ப தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் இருக்குமே உடைய மத்தபடி வந்து இவங்களுக்கு பெரிய பாதிப்பு கன்னிக்கு இருக்கு. மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரையிலும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக டீச்சர் இவங்க மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் மதிச்சாங்கன்னா அந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இடம் எழுதி இப்படி ஏதாவது ஒரு கைட் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்கள வந்து வாத்தியார் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கணும். கன்னிராசி போட்டுக்கிட்டாங்கன்னா நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. திருமண வாழ்க்கை வந்து பரவாயில்லமாக ஒரு பொருத்தம் பார்த்துதான் எடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். நம்ம கிரக கோச்சார பதிதமா சொல்றோம். இந்த ஆண்டு இந்த செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுடைய நிலைப்பாடு வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்ப சூரியன் சுக்கிரன் உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து இது பண்றதுனால ஒரு கௌரவமான ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். அதே போல ஒரு சின்ன சின்ன இடர்பாடோ ஒரு சின்ன அவமானமோ நம்ம எதிர்பார்த்து அங்க போனோம் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல அவங்க கடைசியில குடும்பமே வேற மாதிரி இவங்க சொன்ன விதம் வேற. ஒரு மேட்ரிமோனில போடுவாங்க, அவங்க புரோக்கர்ஸ் சொல்றாங்கம்மாங்க, அங்க போனா எல்லாமே தலைகீழா இருக்கும். அப்ப இந்த பையன் எல்லாமே பாருங்க எல்லாம் பொய் சொல்லி வச்சு செஞ்சுட்டான் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கெட்ட பேரு அவதூறு அலைச்சல்கள் வரும். திருமணம் சார்ந்தது எப்படின்னா அலைச்சல்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கடன் சுமைகள் அப்படிங்கும்போது படிப்படியாதான் குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறலாம். அதே போல இந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புல இமை கட்டுறது இதெல்லாம் வந்து இவங்களே இனிமே வரக்கூடிய காலகட்டங்களும் வரலாம். சோம்பேறித்தனம் பார்க்காம இவங்க உழைச்சாங்கன்னா நிறைய பண வரவு விட்டுங்க. ஏன்னா இந்த 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. அப்ப குருனால குழந்தைகள்னால இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டு. வருமானத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆனா வாய்ப்புகளை நழுவ விடாம இவங்க தக்க வச்சுக்கணும். இது வந்து கன்னிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கொடுக்கறோம். பரிகாரம் அப்படிங்கும் போது கடகத்துக்கு வந்து என்ன, இந்த கோயிலுக்கு வந்து பெயிண்ட் அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த வெள்ளை சிகப்பு காவி கட்டுவாங்க, அந்த மாதிரி கொடுத்தாலும் சரி. உள்ளார பெயிண்ட் பிரகாரத்துக்குள்ளார அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்துக்கு உங்களால முடிஞ்ச பண உதவியோ அல்லது பெயிண்ட் டப்பாலாம் வாங்கி கொடுக்கறது, சுண்ணாம்பு வாங்கி கொடுக்கறது, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஊனமுற்றோர்களுக்கு ஸ்டிக் வாங்கி தரலாம். இந்த இரும்புல கைத்தடி வாங்கி கொடுக்கறது, நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அது மாதிரி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இது என்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா புதன்கிழமை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். புதன்கிழமை, ஆமா, நல்ல ஒரு அவங்களுக்கு ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சித்தியாகக்கூடிய அமைப்பை தரும். 70% தரலாமா? ஏன்னா அந்த பார்வைங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுனால 70% தரலாம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ ஆண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது, செவ்வாய்க்கிழமை அன்று உலக சித்தர்கள் தினம். ஜீவ சமாதி சென்று சித்தர்களை வழிபட்டால் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் விலகும், அனைத்து கஷ்டங்களும் விலகும். முக்கியமாக தங்களுடைய கிரக நிலைகள் கன்னி ராசினருக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, 7ல் சனி செவ்வாய் புதன், அஷ்டமத்தில் சூரியன் சுக்கிரன், 10ல் குரு, விரைய ராசியில் கேது இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை சுபகாரியம் நடைபெறும். சிறு தடங்கல்கள் உண்டாகி சுபகாரியம் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். ஆக பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நன்றாக கிடைக்கும். பெண்களுக்கு நார்மல் டெலிவரி உண்டாகும். உத்தியோகம் கிடைக்கும். இதுவரை வேலை இல்லாமல் இருப்போருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சிலர் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர்.
பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கடினமான உழைப்பு, எதிர்பார்க்கும் அளவுக்கு லாபம் கிடைக்காது. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். தொழில்துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை. வியாபாரிகளுக்கும் கவனம் தேவை. பொருட்கள் தேக்க நிலை அடையலாம். எந்த வகையிலும் கடன் வாங்குதல் கூடாது. தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு மிக 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 கவனம் தேவை. இல்லாவிட்டால் தொழில் துறையில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. அரசியல் துறை பொறுத்தவரை கவனம் தேவை. தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படும். தங்களை பற்றி வீண் வதந்திகள் வரக்கூடும். கட்சிக்குள் செல்வாக்கு குறையும். ஆக அரசியல் துறை அன்பர்கள் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் இருந்தால் மிக கவனமாக செயல்படுங்கள். இல்லாவிட்டால் தங்களுடைய வெற்றியை பாதிக்கும். கவனம் தேவை. கலைத்துறை அன்பர்களுக்கு, ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ள அன்பர்களுக்கு மிக மிக கவனம் தேவை. கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புது வாய்ப்புகள், புது படங்கள் அமைவதில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். சினிமா நடிகைகளுக்கு கிசுகிசுக்கள் வரலாம். கவனம் தேவை. மற்றபடி மாணவர்களை பொறுத்தவரை நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம். விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்கும். உரங்கள் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு ஓரளவு நன்மைதான். பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பெண்களுக்கு ஓரளவு நன்மைதான். ஆக கன்னிராசி பெண்களுக்கு தொழில் துறை வியாபாரிகளுக்கு மட்டும் கவனம் தேவை. கலைத்துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை. அரசியல் துறையிலும் கவனம் தேவை. தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பொதுவா கன்னிராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆனதுல இருந்து நிறைய கன்னிராசி அன்பர்கள் சுய ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, கன்னி வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய வீடு. அப்ப எந்த ஒரு விஷயத்த கத்துக்கினாங்க அப்படின்னாலும் ரொம்ப தெளிவா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களோட சூப்பரா கத்துக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உண்டு. சரிங்களா? அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப நசன்லாம் பேச மாட்டாங்க. ஆனா 4 வார்த்தை பேசினாலும் ரொம்ப சூப்பரா நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் அப்படின்லாம் இவங்க வந்து பாருங்க, கடந்த சில வருடங்களா கன்னி வந்து நான் பாட்டு சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு போயிருந்தாங்க. எங்கிருந்தோ ஒரு பிள்ளை வந்துச்சு, தபால்னு வண்டியை ஓடிச்சு. அந்த பிள்ளை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வீலர் தபால்னு வண்டி ஓதுச்சு. அப்புறம் தான் பார்த்தா அந்த பொண்ணு எல்போர்டு போட்டுக்கு. பெரிய லெவல்ல பெருசாவும் எல்போர்டு பண்ணல. அங்கிள் சாரி அங்கிள் கெஞ்சுது. நம்ம பிள்ளை மாதிரி சரி போனா போட்டோன்னு விட்டுட்டேன், எனக்கு இத்தனை 1000 செலவாயிடும் அப்படி சொல்ற கன்னி உண்டு. ஓகேங்களா? தேவையில்லாத ஒரு விபத்தை சந்திச்சாங்க. அதுக்கும் மேல ஃபேமிலியில இப்ப நான் 2 வார்த்தை முதல்ல வந்து பாருங்க, என் மனைவி என் கண்ட்ரோல்லே இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கன்னிராசி பெண்களா இருந்தா என் கணவர் என் கண்ட்ரோல்லே இருந்தாங்க. ஓரளவுக்கு முழுசும் வந்து பாத்தீங்கன்னா ராமன் தேடிய சீதை இல்ல, இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் 2 வார்த்தை பேசினா என் மனைவி 200 வார்த்தை பேசுறாங்க. பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேச சாமி, 10 வார்த்தை பேச. ஆமா, 200 வார்த்தை பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கு. என்னால முடியல அப்படின்னு சொல்ற கண்ணியம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸே இல்ல, திடீர்னு ஆபீஸ்ல வந்து தலைவலி வந்துச்சு, ரொம்ப முடியல, நெஞ்சு வலி வந்துச்சு, செக் பண்ண ஹார்ட் ப்ராப்ளம்ட்டாங்க, தலையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன டியூமர் இருக்குட்டாங்க. இந்த மாதிரி சொல்ற கண்ணியம் உண்டு. ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது நிறைய பிளக்சுவேட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவ செலவு அப்படின்ட்டு செஞ்சேன். இந்த மாதிரி கன்னி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் 6ஆம் மாசத்துக்கு மேல பெரிய ரிலீஃப். இந்த மாதிரி
ஆரோக்கியம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டும் போது கண்டம், குடும்பத்துல பிரச்சனை, இதுல இருந்து எல்லாம் வெளியே வர போறாங்க அப்படின்றது உண்மைமா. இது ஒரு கண்டிப்பா. பெரிய பிளஸ். அதுக்கு மேல ராகு பகவான் 6ஆம் பாவம் அப்படின் போது கன்னி எப்பயுமே பெரிய லெவல்ல கடன் வாங்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். கடன் வாங்கினாங்க அப்படின்னா திருப்பி 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 கன்னிராசி அன்பர்கள் கடன் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்க வந்து அடைக்கிற மாதிரி, அவங்க பேரம்பேத்தி வந்து அடைக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும். புரியுதுங்களா? அப்ப எப்பயுமே வந்து கன்னி கடன் வாங்க கூடாது. ராகு 6ல இருக்கான் போது பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. நிறைய நேரம் அசட்டு தைரியம் அப்படின்ட்டு இப்ப 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை வேற ராகு மேல இல்லையா? ரொம்ப சிம்பிள்மா. நம்ம பாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர் போயிருப்போம், ஒரு பாப்கார்ன் வாங்கிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். யாரோ வந்து டக்குன்னு வந்து நம்மள இடிச்சிருப்பாங்க, தெரியாம மோதிடுறாங்க, கீழே கொட்டிடுச்சுன்னா என்ன நீ மொத்த பாப்கார்ன் கொட்டிட்டியே? நான் வந்து இப்ப பாப்கார்ன் வேலை சும்மா விக்குது, 500 ரூபாய் 400 ரூபாய் விக்குது இல்லைங்களா தியேட்டர்ல, வெளியிருந்து வாங்கி போக முடியாது. பளிர்னு ஒண்ணு விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வல் படம் முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ள அவன் 4 பேரோட வந்து உட்கார்ந்து நம்மள பளிர் 4 யாரோ விடுவான். அதுக்கு போனா போதும், இவ்வளவு பாப்கார்ன் கொட்டினா கொட்டிட்டு போதுன்னு கம்முன்னு வந்துட்டு அமைதியா போயிடணும். இந்த மாதிரி நிறைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் தைரியம், அந்த தைரியத்தினால நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் உடல் சார்ந்த உபாதைகள், முக்கியமா இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், ராகுனால வரக்கூடியது, சனினால வரக்கூடியது இல்ல, இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணுமா. அதே மாதிரி பாருங்க, பெரிய லெவல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போயிட்டு ஒரு பிஆர் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க அங்கேயே பிஆர் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் வெளிநாடு போய் ஒரு வர்த்தகம் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு கரன்சிஸ கையாளுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய நல்ல விஷயம் வரும். ஆன்மீகம் சார்ந்த ஒரு டூர் வெளிநாடு போறதுக்கு, இன்ப சுற்றுலா போறதுக்கு, இங்கே இருந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை பத்துமலை முருகனை போய் பார்க்கணும். நிறைய கன்னி அந்த மாதிரி ஆசை இருக்காங்கன்னா இந்த காலகட்டம் போவாங்க. பத்துமலை முருகனை போய் பாக்குறது, கதிர்காம முருகனை போய் பாக்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு. நீ என்ன வேலை செய்யற அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். என்ன லாபஸ்தானத்துல ஒரு சுபர் குரு வந்து பாத்தீங்கன்னா தேவ குரு அப்படின்னும் போது பொதுவாவே கன்னி ஓரளவுக்கு ஹானஸ்டா தான் இருப்பாங்க. இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் ஹானஸ்டி அப்படின்றத மட்டும் நீ தொழில வைக்கிற அப்படின்னா 10 ரூபாய் பொருளை 15 ரூபாய்க்கு வை, 12 ரூபாய்க்கு வை, 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிற அப்படின்னா அங்க பெருத்த லாபம் அப்படின்றது வராது. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதே மாதிரி உங்க மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஓரளவுக்கு நேர்மையா நீ தொழில் பண்ற அப்படின்னா நல்ல லாபம் சாலிடா வரும். கண்டிப்பா மேம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சனி மேல குருனோட பார்வை இருக்கு, கண்டக சனி வந்து நல்லிஃபை ஆயிருக்காரு அப்படின்னாலும் இந்த ஒரு வருஷம் தான் நம்ம குருனோட பார்வை இருக்கும். நடுவுல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைவாரு, அதுக்கப்புறம் அதிசாரமா பயிற்சி ஆவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம செய்ய வேண்டியது அந்த சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். பொதுவா இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நரசிம்ம வழிபாடு பண்ணலாமா. ஏன்னா நரசிம்ம வழிபாடு நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படிம்பாங்க. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இப்பவே இந்த க்ஷணமே பலனடிக்கக்கூடிய கடவுள். அப்ப நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் பானகம் வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது கடன்ல இருந்தும் நிவாரணம் கிடைக்கும், உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்தும் நிவாரணம் பானகம் நம்ம நிறைய எல்லாம் கொண்டு போடணும். ஓரளவுக்கு ஒரு லிட்டர் கொண்டு போய் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு வர்றது நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகேத்மகேசம் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் வந்து பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், இறையருள் கிடைக்கும், புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் வந்து நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் வந்து சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டு கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லப்படுறது. உங்களுக்கு இந்த பராபவ வருட பலன் பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பார், 11ஆம் இடத்துக்கு வருவார், 12ஆம் இடத்துக்கு வருவார். 2 பயிற்சிகள் இந்த வருடத்தில் இருக்கு. அதே போன்று 12ஆம் இடத்திலே கேது பகவான், 6ஆம் இடத்திலே ராகு பகவான்.
இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பராபவ இடத்திலே கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுல அடிக்கடி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதண்டாவாதம் கூடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அது சொல்லவே அறிவே கூடாது. இதையும் கண் காணாமல் விட்டு விட வேண்டும். நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இதே நிலைமை தான் பங்குதாரர்களுக்குமே சொல்லப்படுகிறது. பயணங்கள்ல போகும்போதும் கவனமா இருக்கணும். பொருட்கள் திருடப்படும் அல்லது மறந்து வைத்து விடுவீங்க. நீங்களே தொலைச்சிருவீங்க, இல்லைன்னா யாராவது திருடிப்பாங்க. இதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். இல்லாமல் உங்களுக்கு வட ஆரம்பத்திலே வேலை இல்லாமல் ரொம்ப போராட்டமா இருக்கும். தொழில் வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கை கட்டினது வாய் கட்டலன்னு நினைப்பீங்க. வருமானங்கள் குறைவா இருக்கேன்னு பார்ப்பீங்க. எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்டுறதுன்னு பார்ப்பீங்க. இது மாதிரிலாம் இருந்துட்டு வரும். ஆனால் அடுத்து ஒரு 3-4 மாதங்களுக்கு அப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தொழில லாபம், ஓரளவுக்கு லாபம், வியாபாரத்துல ஏற்றம், இது மாதிரி நடக்கும். உங்களுக்கு வேண்டியவர்கள் உதவி பண்ணுவார்கள். அதுதான் எப்பயுமே கெட்ட நேரம் இருக்கும்போது வேலைக்கு போய் நிற்பாங்க. கடவுள் கூட அப்படிதான். நல்ல நேரம் வரும்போது அந்த தெய்வங்களும் அருள் பண்ணுவோம், நம்மளுக்கு வேண்டியவங்களும் அருள் உதவி பண்ணுவாங்க. இரண்டுமே நடக்கும். திக்கற்றோருக்கும் தெய்வமே துணை இருக்காங்களா இல்லையா? அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்குது. அப்ப தெய்வ வழிபாடு ரொம்ப உகந்ததா சொல்லப்படுது. கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா ராசி அதிபதி புதன். எல்லாம் அல்ல எம்பெருமாளை வணங்கி வழிபட வேண்டும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயில் செல்லணும், வழிபட்டு வரணும். உங்களால முடிந்த அன்னதானம் செய்யணும். பெரும்பாலும் தயிர் சாதம் அல்லது பானகம், இதெல்லாமே பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு பானகம் கொடுக்கலாம். ஏழையர்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் சிம்பிளானது தானே, செய்யக்கூடிய பரிகாரம் தானே. இது மட்டுமல்ல, கோடை காலங்களிலே நீர்மோர் சொல்றியா, தண்ணீர் அல்லது நீர்மோர், இதை நீங்கள் செய்தீர்களானால் நல்ல நல்ல பலன்களா நடக்கும். கெடுபலன் குறைஞ்சிடும். கண்டிப்பா நல்லது நடக்கும், ஏற்றம் உண்டாகும். அடுத்ததாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பயணம் ஏற்படும், அப்புறம் தடைப்பட்டுவோம், திருப்பி ஒரு பயணம் ஏற்படும். அதுதான் நடக்கும். செகண்ட் ஒப்பீனியன் சொல்றோம் இல்லையா, ஒரு ஒப்பீனியன் பதிலாக செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஒரு பயணம் தடைபட்டு இன்னொரு பயணம் ஏற்படும். ஒரு பயணம் தடைப்பட்டு அதோட விட்டுறக்கூடாது. அடுத்த பயணம் கண்டிப்பா நல்லதாகும். அது மூலமா நல்ல பலன். நீங்க கவனமா வச்சு. அடுத்ததாக மறைமுக எதிர்கள் தொல்லை குறைஞ்சிரும். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். எப்படியும் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இப்படி குறைஞ்சது. அது இல்லாமல் நோய் நொடிகள் வந்தாலுமே ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துருக்கு. பெரிய பெரிய நோய்கள் நொடிகள்லாம் வராது. அப்பப்ப அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லாயிடும். எல்லாமே நடக்கும். நீங்கள் செய்யக்கூடியது என்னென்றால், புதன்கிழமையிலே பெருமாளுடைய முதல் தரிசனம், விஸ்வரூப தரிசனம், கோரி திறந்தவன காட்டுவாங்க, அதை பார்த்து வரணும். சூட்சமான பரிகாரம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீர்நிலைகளிலே அருகில் உள்ள பெருமாள் கோயில், பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார், இப்படிதான் சொல்லப்படுது. அந்த மாதிரி அந்த நீர்நிலைகள் அருகில் உள்ள பெருமாள் கோயில் சென்று அவருக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து, அவருக்கு அலங்கார பீரியட் தான். அவர் என்ன பண்ணணும், வஸ்திரம், உங்களால் முடிந்த வஸ்திரம், அது பச்சை வண்ணமா இருக்கணும், அல்ல பச்சை வண்ணம் கலந்ததாக இருக்க வேண்டும். இதை நீங்க பண்ணீங்கனாலே போதும். இது பண்ணிட்டு அதே மாதிரி பச்சை அல்லது பச்சை கலந்த துணிமணி தானமா கொடுத்துட்டோம், அன்னதானம் கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்களே போதும். அடிக்கடி பெருமாளோட வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பராபவ இடத்திலே உங்களுக்கு கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ. அதனால கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாம். எது எப்படி இருந்தாலும் யாருடைய யோசனையும் கேட்காமல் நடப்பது நல்ல விஷயம். உங்களுக்கு நெருங்கிய உறவு, நட்பு அல்லது பெரியவர்கள், இவருடைய யோசனை மட்டும் தான் கேட்கணும். மற்றவங்க யார் யோசனையும் கேட்காதீங்க. நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான் விஷயம். கண்டிப்பா நல்ல நடக்கும். அதனால மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாற்றமா இருக்க போது சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வை போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் புத்தாண்டுக்கான
இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு யார் அதிர்ஷ்ட தேவதையா இருக்க போறாங்கன்ற விஷயம்தான். சோ கன்னிராசி அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டான ஒரு ஆட்கள் தான். சோ கன்னிராசி நேயர்கள் வந்து யாரு உங்களுக்கு இந்த தடவை அதிர்ஷ்டமான விஷயங்கள்னா, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க. இட் கேன் பி எனி ஒன். அண்ணனா இருக்கட்டும், இல்ல அப்பாவா இருக்கட்டும், இல்ல அக்காவா இருக்கட்டும், இல்ல அம்மாவா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், ஹஸ்பண்ட், யாரா இருந்தாலுமே யாராவது உங்களுக்கு பினான்சியலா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிற காலகட்டம் இது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு அட்வைஸ் பண்றாங்க, நீ இப்போ வந்து பெரிய அகலக்கால் வைக்காத, அந்த மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து உங்களுக்கு பினான்சியல் ரிஸ்க் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்ல இப்ப இன்சூரன்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எஸ்ஐபி பிளான்ஸ் இதெல்லாமே அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரவங்க அதை ஏத்துக்கிட்டு அது எல்லாமே இப்ப இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது பண்ணா இது ஒரு சிறப்பான காலகட்டமா இது அமையும். அதே மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களோட அட்வைஸ இந்த காலகட்டத்துல எடுத்துக்கணும். தே ஆர் த ரியல் ஏஞ்சல்ஸ். உங்களோட வாழ்க்கையில வந்து எதிர்காலத்துக்கான ஒரு வெற்றி பாதைய அது கண்டிப்பா வந்து அமைச்சு கொடுக்கும். ஆசிரியர்களோட பேச்சு கேட்டு அவங்க சொல்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கிறது, டைம் டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்றது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டத்துல அண்ணனோ தங்கையோ அக்காவோ ஸோ இந்த அந்த மாதிரி தம்பியோ அவங்களோட அட்வைஸ், அவங்கள வந்து ரொம்ப அன்பா பாத்துக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை செய்யறது, இல்ல அவங்க சொல்றத வந்து செய்யறது, கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒரு டூருக்கு போறது, மாலுக்கு போறது, இல்ல சினிமாக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அதே மாதிரி லைப்ரரிக்கு போய் விசிட் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை வந்து கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல கன்னிராசிக்காரவங்க போக வேண்டிய பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னா, சயன பெருமாள் கோவில், பார்த்த சாரதி கோவிலுக்கு போறது ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி திருவாண்ட்ரம்ல உள்ள பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போறது மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும். நம்ம திருப்பதி ஏழுமலையான போய் வழிபட்டுட்டு வர்றதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற வஸ்துக்கள் வந்து தானமா கொடுக்கறது, புதினா சாதம், கொத்தமல்லி சாதம் அதெல்லாம் வந்து தானமா கொடுக்கறதும், பச்சை நிற புடவைகளை தானமா கொடுக்கறது, புடவை, வஸ்திரம், வேட்டி, சட்டை, முருகன் வந்து நிறைய பேர் பாத யாத்திரை போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை வந்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும். கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க, பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி
பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். மிகப்பெரிய கவலையுடன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற என்னுடைய அருமையான கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்துல 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியா இருக்காரு. அப்புறம் எப்படி ஒரு மாற்றம் வரும், எப்படி ஒரு முன்னேற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு கவலையும் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் இருந்துச்சோ அதே மாதிரி டிட்டோவா தான் நம்ம கன்னிராசிக்கு இருந்துச்சு. கன்னிராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் எதிர்மறையா நடக்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு திட்டம் போட்டு வச்சீங்களோ அது எல்லாமே அப்படியே நடந்துச்சு. எதெல்லாம் நீங்க நடக்கணும்னு பிளான் பண்ணி வச்சீங்களோ அதுல 10% கூட நல்லபடியா நடக்கல. அந்த பிரச்சனை ஃபுல்லாமே நல்ல விஷயத்த தடுத்துருச்சு அப்படிங்கிறது உண்மை. நம்ம போன விட்ட வீடியோல ஏற்கனவே கேட்டுதோம், நம்ம சனி பயிற்சி வீடியோல கேட்டிருந்தோம். கன்னிராசிக்காரங்க நிறைய ஆதரவு கொடுப்பீங்க, ஆமான்னு சொன்னீங்க. ஆதரவுனா என்ன? ஆமா நடந்துச்சு. நீங்க நிம்மதியா தூங்கி ஒரு 3 வருஷம் இருக்கும்ல உங்களுக்கு, சொல்லுங்க. ஒரு 3 வருஷமா நீங்க எவ்வளவோ முயற்சி பண்றீங்க, தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லை, தூங்கம் கூட நேரம் இல்லைங்கிற விஷயங்கள்ல தான் நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கீங்கிறது உண்மை. அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் வந்துச்சு. எவ்வளவு தூரம் உங்களால ஃபேஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்க. நோ யூஸ். முயற்சி எடுக்கிறதுக்கு உங்களை அளவுக்கு யாருமே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அடி மேல அடி வாங்கி மீண்டும் உங்களுடைய முயற்சி எடுத்து 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 எவ்வளவு முயற்சி எடுத்துட்டீங்க. உங்களை விட வயது குறைந்த, உங்களை விட வயது மிக குறைவான நபர்கள், நீங்க கற்றுக் கொடுத்த கற்றுக்குட்டிகள் உங்களை எந்த அளவுக்கு பாடாப்படுத்தினாங்க சொல்லுங்க. எவ்வளவு லாக்கு சொல்ல முடியாது, எவ்வளவு தூரம் இருக்கும் உங்களுக்கு. மனசுல அவ்வளவு வலியும் வேதனையும் வைத்துக்கொண்டு எல்லா விஷயங்களிலும் ஃபேஸ் பண்ண முடியும் தன்னம்பிக்கையை வைத்துக்கிட்டு இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ போராட்டத்துக்கு ஒரு சரியான ஒரு விடிவு காலம் நம்முடைய சித்திரை மாதம் முதல், தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தை கொடுக்க போகிறது. சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனி மாதம் முதல் நவ கிரகத்தில் சுப கிரகமான நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கடக ராசிக்குள்ள நுழைகின்ற ஆனி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தொடங்குகிறது என்பது உண்மை. கவலை, கஷ்டம், கண்ணீர் அனைத்தும் காணாமல் ஒரே ஒரு விஷயம்தான். இது நான் சொல்ல போறேன்னா நடக்க போறது, கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை கொடுக்க ஒரே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயத்த உங்களுக்கு கடந்த காலத்துல சொல்லிட்டு போயிறேன். நிம்மதியா தூங்கல. நீங்க யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக ஒரு தோழனாக, தோழியாக, தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையாக அல்லது பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருந்தாலும் எல்லாரையும் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க எவ்வளவோ அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துட்டு அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கூடவே இருந்து உங்களை குளிப்பறிச்சுட்டு எப்படி அசால்ட்டா சிரிக்காங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம்.
அந்த மன வேதனைய ஒண்ணுமே இல்லை. ஒரு ரூம்குள்ள உங்களை பூட்டி வச்சு நம்மளுடைய கன்னிராசினியர்களாகி உங்களை ஒரு ரூம்குள்ள இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு அம்மா நீ பேசிட்டு வா, உன் மனசுல உள்ள வழியெல்லாம் இறக்கி இந்த கண்ணாடி முன்னாடி நின்று இறக்கி வச்சிரு, இறக்கி வச்சுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே கதை திறந்துட்டு வந்துருமா அப்படின்னு கன்னிராசி பெண்கிட்ட சொன்னாங்க, கன்னிராசி ஆண்கள்கிட்ட சொன்னாங்க. கதவை பூட்டிட்டு வெளியே நிக்கிறவங்க டமான்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னடா அது ஒரு டமான்னு ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தா நீங்க வச்ச வேதனையும் வலியும் சொல்ல சொல்ல அந்த கண்ணாடியே தாங்க முடியாம வெடிச்சிடும். அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் உங்களுக்கு கடந்த காலத்துல நடந்தது இருந்தது உண்மை என்றால் நான் சொல்ல போற அத்தனை விஷயமும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? சரி, இப்ப நம்ம நன்மையை பார்ப்போம். இப்போ வரையும் கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் என்ன பண்ணுவோம், கடந்து வெளியே வந்துட்டீங்க. ஸோ இனிமே என்ன நல்லது நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய அமைப்பு. உங்களை யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களால முடியலன்னு நீங்க வருத்தப்பட்டீங்களோ அத்தனை விஷயங்களையும் நீங்க முடிச்சு காட்ட போறீங்க. உங்களுடைய ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு புதிய வித்தியாசமான முறையில ஒரு விஷயத்த உருவாக்குறாங்கன்னா அந்த உருவாக்குற இடத்துல கன்னிராசிக்காரங்க இல்லாம உருவாக்க முடியாது. அறிவை வச்சு, அதாவது தன்னுடைய சிந்தனைகளை வைத்து, தன்னுடைய புத்தி கூர்மையை வச்சு ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த இடத்துல கன்னிராசிக்காரர்களை நீங்க இருக்கணும். ஒரு குடும்பத்துல பல பிரச்சனை, பல போராட்டம், பல கவலைகள் நடந்துருக்கு. அதை சரி பண்ணணும்னா நீங்க தான். ஆனா உங்களுடைய லைஃப்பை பத்தி உங்களால சரி பண்ண முடியும். இதான் உண்மை. கடந்த காலங்களில் உங்களால பல விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல. ஆனா அந்த நிலைமையில கூட பல பேர் பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. சொன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வீடியோ பேசுனா கன்னிராசிக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 5 மணி நேரமாச்சு நான் பேசுவேன். ஏன்னா கன்னிராசில நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, எனக்கு அதிகமா வெளிநாட்டுல இருந்து கால்ஸ் வந்ததே கன்னிராசி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஐயா நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட நிறைய வெளிநாட்டுல இருந்து கால்ஸ் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் கால் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டது இனிமே நீங்க கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் குரு பகவான் மூலமா கிடைக்க போகுது. 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய டைரக்ட் பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்துல உள்ளது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா குரு பார்வை நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழும்போது கல்யாணம் முடியும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வார்கள், பிரியமான உறவுகள் தேடி வருவாங்க, இப்போ வரையும் நம்மளை கஷ்டப்படுத்தின நபர்கள்லாம் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்ப சனி பகவான குரு பகவான் பார்த்து அன்றனே குரு சனி சேர்ந்தோடனே என்ன ஆகும்னா எப்பொழுதுமே அந்த இடத்துல ஒரு வெற்றின்னு சொல்லுவோம். அப்போ உங்க மனைவியின் மூலமாக வெற்றி, அதே போல உங்களுடைய கணவர் மூலமாக வெற்றி, எல்லாமே கன்னிராசிக்கு அப்படியே கிரகங்கள் கொடுக்க போகுது. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கேது பகவான், நிலகிரகமான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, நம்மளுடைய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா மேக்சிமம் கடன் வாங்கக்கூடாது. என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க கடன் வாங்கின பிறதான் கடலுக்குள்ள தத்தளிக்கிற மாதிரி தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்ப இந்த குரு பார்வை வேற இப்ப ராகுக்கு ஆணி மாதத்துக்கு மேல கிடைக்காது. அப்ப ஓவர் இமேஜினேஷன் கொண்டு வருவாங்க. நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னா இந்த 4 பேர் சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களை ஏதாவது சீண்டிட்டு இருப்பாங்க. அதை வாங்கிருங்க, இந்த இதை வாங்கி போட வேண்டியதானே, லோன் போட்டு வாங்கி போட வேண்டியதானே, அப்படி இப்படிம்பாங்க. தயவு செய்து யார் சொல்றதையும் கேட்காம நீங்க கடன் வாங்காம நீங்களா இருந்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டத்தை கார்த்திகை மாதத்துக்குள்ள உறுதியா கொடுப்பார், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனா நீங்க கவனமா இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம், நம்ம கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி,
வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமா போகும். வீலிங் பண்றேன் ரோலிங் பண்றேன்னு சொல்லி ரோல் பண்ணீங்க அப்படின்னா முதல்லயே வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்படி அதாவது கிட்டத்தட்ட பல கன்னிராசிக்காரங்க பண்ண மாட்டீங்க. ஸோ மேபி பண்ற கன்னிராசி அன்பர்கள் ஒரு பெட் ஒன்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முதல்ல சொல்லி வச்சிருங்க. நான் எப்பவுமே வீலிங் தான் பண்ணுவேன், நான் ரோலிங் தான் பண்ணுவேன், எப்பனாலும் இந்த பெட்ல வந்து படுத்துக்கிறேன் சொல்லி வச்சுக்கோங்க. சரியா? என்ன சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது, அதனால சொல்லி வச்சுக்கோங்க. அப்படி ரீலிங் பண்ணாம ரோலிங் பண்ணாம வாகனம் என்பது இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு என்னது ஒரு சாகனம். ஓகே, வாகனத்தை என்னத்துக்கு யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு பொருளா யூஸ் பண்ணணும். அதை விட்டு சாதனைக்குரிய பொருளா பயன்படுத்தக்கூடாது. இது பொதுவா நான் எல்லாருக்கும் சொல்ல வச்சேன். இப்போ உங்களுக்கு ராகு 6ல் இருக்கிறதா சொல்லி தப்பா எடுத்துக்கிறது. ஓகேவா? ஸோ கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த புத்தாண்டு முதல் தான் கவலைகளை மறந்து உங்களுடைய புன்னகை வெளிப்படுத்தி நீங்களே உங்களை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணர முடியும். மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கும் உண்டு. எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30க்கு இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே வந்து முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வை படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கன்னிராசி நேயர்களே, சரியான திட்டமிடுதல் உங்களோட தான் இருக்கும். அதுவும் போக பாருங்க, அழகான ராசிக்காரங்க வேற, நீங்க தான் அழகான, ரொம்ப அழகா இருப்பீங்க. அப்ப அழகான கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடத்துல பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. வேலை இல்லாம இருக்கேன் நானு, எங்க போனாலும் வேலைக்கு போனா 2 நாளைக்குமே இருக்கவே மாட்டேங்க, 10 நாள் கூடுதலா வேலை பார்த்தா அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நிலையான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த வேலையும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி கிடைக்கும். இப்ப வருடம் ஆரம்பத்திலேயே உங்க மனசு மகிழ்வுகள் ஏற்படக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த வருடமானது இருக்குது. நிறைய கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு கண்டச்சரி நடந்துகிட்டு இருக்கே, திருமணம் நடக்குமா நடக்காதா? அப்ப இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துக்கு அப்புறம் திருமணங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது நீங்க யார மனசா நினைச்சு திருமணம் நினைக்கீங்களோ அவங்களையே திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதுவரைக்கும் தடை பெற்ற புத்திர பாக்கியம் கிடைக்கும். நான் வெளிநாடு போகணும், அதுக்கு நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க வெளிநாடுக்கு இப்ப நீங்க தச்சமே நீங்க போனாலும் நிரந்தரமாக அங்க தங்க முடியாது. ஒரு 6 மாசமோ 3 மாசமா அவ்வளவுதான் நீங்க அங்க இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்களுக்கு வந்து பதவி உயர்வு, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அரசாங்க வேலை பார்த்தாலும் தனியார் வேலை பார்த்தாலுமே வந்து பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும். நீங்க இருக்கிற இடத்துலயவும் இருக்கக்கூடியவங்க வந்து சமூக அமைப்புகள் மூலமாக சில பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா உங்களை பற்றிய திறமைகள் வெளியே தெரியாம இருக்கு இது வரைக்கும். அப்ப இந்த வருடம் பிறந்தோடனே பாருங்க, உங்களுக்கு திறமைகள் வெளியே தெரிஞ்சு தானாகவே உங்களுக்கு நிறைய வந்து பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஆண்டாக இந்த வருடமானது இருக்குது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை தேவை. ஏதோ ஒரு விஷயத்துல 2 பேருமே பாருங்க முரண்பாடா இருக்கீங்க. இல்ல கன்னிராசிக்காரங்க நான் திருமணமே ஆகல அப்படின்னாலுமே வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தைக்குள்ள நிறைய வந்து கருத்துக்கள் அதிகமா இருக்குது.
இதனாலே உங்க நிம்மதிகள் வந்து ரொம்ப குறையும். வீட்டுக்கு போனா நிம்மதியாவே இருக்கவே முடியல, டயத்துக்கு நேரத்துக்கு சமையலே பண்ண மாட்டேன், சாப்பிடவே முடியல, அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப பாருங்க அதெல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய தாய் தந்தைய ஒற்றுமையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுக்கு நீங்களே பார்த்து நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த வருடமானது உங்களுக்கு வந்து இருக்குது. கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு வந்து நட்புகள் மூலமாக ஆதாயங்கள் இருந்தாலுமே ரொம்ப நீங்க வந்து கடுமையா பார்த்தா நீங்க சேர்க்கணும். ஏன்னா நட்புக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறப்ப வந்து அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கன்னிராசிக்கார உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மனசுல நினைச்ச ஒரு காதல் வந்து உருவாகும். புதிய காதல். அதுவும் கூட பாருங்க, வேற்று மதம், வேற்று சமுதாயம், வேற்று மொழி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த காதல் உங்களுக்கு வந்து திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. சில பேருக்கு பாருங்க, புதியதாக ஒரு பொருள், அது ரசனையான பொருள், கொஞ்சம் ரிச்சான பொருள் நீங்க வாங்க நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த பொருள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த வருடம் வந்து ஆரம்பத்திலேயே இருக்குது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்க வந்து செல்ல நினைச்சிருப்பீங்க. அது நம்ம வந்து குடும்பத்தோட போகணும், நிறைய நாள் பிளான் போட்டு போகவே முடியாம போயிருக்கோம். அதே மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புமே வந்து அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, கன்னிராசியில் சேர்ந்த விவசாயம் பார்க்கறதுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. நீங்களே பாருங்க, இது வரைக்கும் விவசாயம் பார்ப்பீங்க, இப்ப பாருங்க புதியதாக ஒரு புரட்சிகரமான எண்ணத்தை அதுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. பழைய முறைகள் வேண்டாம், ஏதாவது பார்த்து புதுசா செய்வோம் அப்படின்னு உங்களுடைய மனசுல புதுமையான எண்ணங்கள் உருவாகும். அதையே நீங்க வந்து செயல்படுத்தி அதன் மூலமாக அதிகமான லாபத்தை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்த்து 4 பேர் அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மற்றவருக்கு விவசாயத்தை நீங்க ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருந்தாலுமே நீங்க வந்து அந்த உண்டான ஃபார்மாலிட்டிஸை கரெக்டா பாத்துக்கோங்க. அக்ரிமெண்ட் போடுறப்பையே நீங்க சரியான முறையில பார்த்து போட்டதான் நல்லா இருக்கும். கன்னிராசியில் பிறந்த பெண்கள், அப்ப இந்த வருடமானது உங்களுடைய உயர்கல்வியை நீங்க தொடருவீங்க. நீங்க எந்த வயசாக இருந்தாலுமே உங்களுக்கு இப்ப வந்து படிக்கிறங்கிற ஆசைகள் கொஞ்சம் வந்திருக்கும். அதன் மூலமாக நம்மளுடைய திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரணும். இது வரைக்கும் நீங்க வேலைக்கு போகாம இப்ப வந்து நீங்க வேலைக்கு போகணும், வெளியுலகத்துக்கு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களால முடிந்த அளவு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து சென்று வர வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு போய் அங்க பள்ளியறை பூஜை பார்த்துட்டு, புதன்கிழமை காலையில வந்து பள்ளி எழுச்சியும் பார்த்துட்டு, கொடிமர பூஜையும் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கோயிலுக்குள்ளேயே அமர்ந்துட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே மிகப்பெரிய தடைகள் நீங்கி தொழில நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.